ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த அதிகாலை நேரத்தில் உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் மேலும் இந்த உங்களுடைய குடும்பத்தின் மேலும் விசேஷித்த அபிஷேகத்தையும் விசேஷித்த கிருபைகளையும் அவர் தரும்படியாக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். நாம் நீதிமொழிகள் புஸ்தகத்தை தியானிக்க இருக்கிறோம். அதனுடைய இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனங்களில் இருக்கிற அந்த ஒரு காரியத்தை தொடர்ந்து நாம் தியானித்து வருகிறோம். இந்த நீதிமொழிகளை தியானிப்பதினால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு 5 காரியங்கள்: ஸ்கில்ஃபுல், காட்லி விஸ்டம், இன்ஸ்ட்ரக்ஷன், டிசர்ன் ஸ்பிரிட், வேர்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த 5 காரியங்களை ஸ்பெசிபிக்கா நீதிமொழிகள் புஸ்தகத்தை வாசிப்பதன் மூலமாய், அதை ஆராய்ந்து அறிகிறதின் மூலமாய் நாம் கற்றுக்கொள்வோம் என்று அந்த முகவுரை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, நம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பல சூழ்நிலைகளில் சரியான இன்ஸ்ட்ரக்ஷன் தேவைப்படுகிறது, சரியான வழிநடத்துதல் தேவைப்படுகிறது. இந்த புஸ்தகத்தை வாசிப்பதினால் அந்த வழிநடத்துதல் உண்டாகும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற இந்த தலைப்பு என்னவென்றால், the right instruction, சரியான வழி நடத்துதல். நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு காண்பிக்க வல்லவராயிருக்கிறார். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்று சொல்லும்போது, வழி நடத்துதல் என்று சொல்லும்போது, சங்கீதம் 32:8, Psalm 32:8, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இது ஒரு இன்றைக்கு பல வகையில் இருந்தாலும் ஒரு 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்கள். ஸ்பெசிபிக்கா ஒரு 3 காரியத்தை எப்படி ஆண்டவர் செய்கிறார் அப்படின்னா, சில நேரங்களில் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார். அதாவது ஸ்ட்ரைட் அவே he tells us what to do. அதாவது என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் தெளிவாக, ஒரு நேரடியாக ஒரு அறிக்கையை சில நேரங்களில் தேவ மனிதர்களுக்கு கொடுக்கிறார். இதை தான் நீ செய்யணும், இதை இப்படி செய்ய அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள், ஜெனிசிஸ் சாப்டர் 12:1, நீங்க ஆபிரகாமை பார்ப்பீர்களே ஆனால், ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்றார், நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஒரு ஸ்பெசிபிக் இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு ஸ்பெசிபிக்கான வழி நடத்துதல். இப்படிப்பட்ட இந்த வழி நடத்துதல் சில நேரங்களில் தேவன் நமக்கும் கொடுக்கிறார். எக்ஸோடஸ் சாப்டர் 20:2 and 3, அங்கேயும் அதே மாதிரி தான். உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் இருக்க வேண்டாம். ஸ்பெசிபிக்கா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு வேற தெய்வம் இருக்கக்கூடாது, வேற காரியங்கள் இருக்கக்கூடாது, நான் தான் உனக்கு அப்படிங்கிறத ஆண்டவர் ஒரு கிளியர் கைட்லைனா அப்படி கொடுக்கிறார் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாதிரி மார்க் சாப்டர் 16:15 அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் அப்படின்ட்டு ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கிறார். அதுவும் அதிகாரத்தோடு, ரொம்ப தெளிவா இதை நீங்க செய்யணும் அப்படின்ட்டு. இப்படி சில இன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு பல சூழ்நிலைகள்ல ஆண்டவர் கொடுத்து கொண்டு தான் இருப்பார். இது பைபிள்ல இருக்கிற காரியங்களை நான் ரெஃபரன்ஸ் எடுத்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சில காரியங்களை இது போல ஆண்டவர் ஸ்பெசிபிக்கா உங்களோடு தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் பேசுவார். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, we need to be so sensitive. ஆண்டவர் அப்படி பேசுறத புரிந்து கொள்ளுகிறதுக்கும் அறிந்து கொள்ளுகிறதுக்கும் தான் நமக்கு அந்த விசேஷத்தை, அதான் நாளைக்கு நம்ம பார்ப்போம், டிசர்னிங் ஸ்பிரிட், அது நமக்கு தேவை. அந்த பகுத்தறிகிற ஆவி கர்த்தர் நமக்கு அதை கொடுத்துட்டார் அப்படின்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை சரியா புரிஞ்சுக்கவும் முடியும். இன்ஸ்ட்ரக்ஷனை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வேத பகுதியை நீங்க ரொம்ப வாசிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஆரம்பத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எவ்வளவு தூரம் நம்ம இந்த நீதிமொழிகளை படிக்கிறோமோ, என்னுடைய தாயார் எனக்கு சொல்லுவாங்க,
இன்றைக்கு 9ஆம் தேதினா 9வது நீதிமொழியை நீ வாசிக்கணும். 10ஆம் தேதினா 10வது நீதிமொழியை வாசிக்கணும். அப்படி நீங்க எந்த வேத பகுதியை வாசித்தாலும் அந்த டேட்டுக்கு அப்போ நம்ம வாழ்நாள்ல ஒரு வருஷத்துக்கே நம்ம 12 முறை நீதிமொழிகளை வாசிக்க முடியும். இப்போ வாழ்நாள்ல நமக்கு எத்தனை முறை வாசிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்குது பாருங்க. அப்படி நம்ம வாசிக்க கர்த்தருடைய இன்ஸ்ட்ரக்ஷன், சரியான அந்த வழிநடத்துதல் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒன்று, ஸ்பெசிபிக் ஆண்டவர் உங்களுக்கு நேரடியாக ஒரு வழிநடத்துதலை காண்பிப்பார் என்று சொன்னேன். 2வது, he shows how someone else did it. எப்படி மற்றவங்க செய்தாங்க அப்படிங்கிறத உதாரணம் போட்டு காண்பிப்பார் ஆண்டவர். நம்ம புரிந்து கொள்ள முடியாத நேரத்தில் அதுதான் அவனுடைய விசுவாச அளவுக்கு தக்கதாக கர்த்தர் கிரியை செய்கிறார். பாருங்க, பிலிப்பியர் 4:9 சொல்றார், நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். எதை நீங்க பார்த்தீங்களோ, எதை நீங்க சிலர் இடத்துல பார்ப்பீங்க, சிலர் இடத்துல கவனிப்பீங்க, அதுதான் இந்த வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எல்லா மனிதர்களையும் பார்த்து அவர்களிடத்தில் இருக்கிற நல்ல காரியங்களை நமக்கு வேண்டியதை மாத்திரம் எடுத்துக்கொள்வது. அப்படி எடுத்துக்கொண்டு ஓகே, இந்த காரியத்தை நானும் செய்யலாமா அப்படின்னு ஆராய்ந்து பார்த்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்யும்போது ஆண்டவர் அதிலையும் சில நேரங்களில் வழி நடத்துதல்களை சரியாக நமக்கு வழி நடத்தி காட்டுகிறார். 3வது ஒரு காரியம் என்ன அப்படின்னா, சில காரியங்கள் வேதத்துல ஒரு காரியத்தை நமக்கு காண்பிப்பார் ஆண்டவர். நீங்க வேதத்தை வாசிக்கும் போது எத்தனை முறை நடந்திருக்கும் உங்களுக்கு, ஒரு பகுதி நீங்க வாசிப்பீங்க, அதை வாசிக்கும் போது ஓகே அப்படின்னா நானும் இதை வாசித்ததுக்கு பிறகு இதை நானும் செய்யணுங்கிற ஒரு உணர்வு வரும். எத்தனை பேருக்கு அந்த மாதிரி உணர்வு வந்திருக்கிறது? நான் வேதத்தை வாசித்துட்டு இருந்தேன், இந்த உணர்வு எனக்கு வந்துச்சு, நான் இதை செய்யணும். அதுதான் வழி நடத்துதல். அதுதான் ஒரு ஸ்பெசிபிக் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. நீங்க எல்லா நேரத்திலும் எல்லா வசனங்களும் உங்களுக்கு அப்படி ஒரு உணர்வை கொடுக்காது. ஆனா சில வசனங்கள் சில உணர்வுகளை உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எத்தனையோ முறை நான் இந்த வேத பகுதியை வாசித்திருக்கிறேன். என்னிடத்துல எனக்கு இந்த வேத வசனத்துல இருந்து நான் என்னையே சொல்லுகிறேன், எனக்கு இதை வாசித்து ஒரு நாளும் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்றார் அப்படிங்கிற அந்த சம்பவத்தை அதில் எழுதியிருக்குது. எனக்கு அதுல இருந்து ஒரு நாளும் ஒரு காரியம் வெளிப்பட்டதில்லை. ஆனால் என்னுடைய போதகர் சொன்னார், நீ ஞானஸ்நானம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் எடுத்துட்டேன். என்னுடைய நண்பர்கள் பலர் சொல்லுவாங்க, நீ எப்போ ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்த அப்படின்னா, இந்த பகுதியை வாசிச்சேன், இயேசுவே செய்திருக்கிறார், நானும் செய்யணும் அப்படின்ற உணர்வு எனக்குள்ள வந்துச்சுது. எனக்கு ஒரு விதமா நடத்திருப்பார் ஆண்டவர், உங்களுக்கு ஒரு விதமா நடத்திருப்பார். இப்படி வேத பகுதிகளை வாசிக்கும் போது பல நேரத்தில் சில உணர்வுகளை கர்த்தர் கொடுத்து, இதுதான் ஸ்பெசிபிக்கான உனக்கு வேண்டிய வழி நடத்துதல் அப்படின்னு வழி நடத்துவார் ஆண்டவர். எது எப்படி ஆகிலும் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன் மகனே. அதற்கு நீங்கள் ஆண்டவருடைய வழிகளை அறிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தை அதிகமாய் வாசிக்க வேண்டும். மற்ற வேத பகுதிகளையும் நீங்கள் வாசிக்க வேண்டும். அப்படி நீங்கள் வாசித்து தெரிந்து கொள்ளும் போது கர்த்தருடைய வழிநடத்துதல் இன்னதென்று நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். தேவனுடைய வழிநடத்துதலை நீங்கள் தெரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் உண்டாகும். தேவனுடைய வழிநடத்துதலை அறிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை செழிப்பாகும். தேவனுடைய வழிநடத்துதலை அறிந்து கொண்டால் வீணான கன்ஃபியூஷன் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு கடந்து போய்விடும். தேவனுடைய வழிநடத்துதல் நம்முடைய வாழ்க்கையில் வந்தால் சலசலப்புகள் மாறி நாம் ஒரு 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 சமாதானமான வாழ்க்கைக்குள்ளாக கடந்து போக ஆரம்பித்து விடுவோம். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க இந்த காலவேளையில, எனக்கும் என் குடும்பத்திற்கும் என் பிள்ளைகளுக்கும் கர்த்தர் ஒரு ஸ்பெசிபிக்கா கரெக்டான வழிநடத்துதல் தரணும். ஒரு குடும்பத்துல என்னிடத்தில் சொன்னாங்க, என்னுடைய மகன் அவன் ஒரு குறிப்பிட்ட படிப்புக்காக போக விரும்புகிறான் பாஸ்டர், ஆனா எங்களுக்கு விருப்பம் இல்லை. அப்பா சொல்றாரு போகட்டும், அம்மா சொல்றாங்க எனக்கு விருப்பம் இல்லை, கூட பிறந்தவங்க சொல்றாங்க அவன் இதுக்கு போனான்னா அவன் உருப்படவே மாட்டான், அவன் சொல்றான் இதுதான் எனக்கு படிக்கணும்னு ஆசையா இருக்குது. இப்ப என்ன முடிவெடுப்பது பாருங்க.
அப்பா எஸ்ங்கிறாரு, அம்மா நோ சொல்றாங்க, கூட பிறந்தவங்க இல்லங்கிறாங்க. அவன் சொல்றான் எனக்கு இதுல தான் விருப்பம். எங்க எப்படி போய் கண்டுபிடிக்கிறது? ஒரு குடும்பத்துக்குள்ள எத்தனை குழப்பங்கள் பாருங்க. இப்படி எத்தனை காரியங்கள்ல ஒரு குடும்பத்துல குழப்பங்கள் இருக்குது பாருங்க. எத்தனை முறை இப்படி குழம்பி போய் ஒரு டிசிஷன் எடுக்க முடியாம வீட்ல பிரச்சனைகளுக்கு மேல பிரச்சனை, போராட்டங்களுக்கு மேல போராட்டம், கவலைகளுக்கு மேல கவலை. எத்தனை பேர் இத கடந்து போயிருப்பீங்க? ஒரு திருமண காரியத்துல, இந்த இந்த காரியத்துல எனக்கு ஈடுபாடு இல்ல பாஸ்டர். என் பையன் விரும்புறான், ஆனா எனக்கு ஈடுபாடு இல்ல. என் பொண்ணு விரும்புறா, ஆனா அதுல எனக்கு ஈடுபாடு இல்ல. எத்தனை முறை குழம்பி போய், ஐயோ எனக்கு ஒரு வழிநடத்துதல் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி நம்ம ஏங்கி நிக்கிறோம். இன்னைக்கு ஆவியானவர் பேசுறார், இந்த நீதிமொழிகள் தான் உனக்கு வழிநடத்துதல். இந்த வேத பகுதி தான் உனக்கு வழிநடத்துதல் மகனே, மகளே. இத உன்னுடைய கழுத்துல நீ போட்டுக்கணும் அப்படின்னு ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. அத இருதயமாகிய பலகையில எழுதி கொள்ளணும்னு வேத வசனம் சொல்லுது. அதை நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா கர்த்தர் சரியா நடத்துகிறத நீங்க பார்ப்பீங்க. ஆண்டவர் உங்க குடும்பத்தை நடத்துறத நான் பார்ப்பீங்க. எனக்கு இந்த கால வேளையில நான் இன்றைக்கு அதிகாலை எழும்பி இந்த வேத பகுதிகளை நான் தியானித்துக் கொண்டிருக்கும்போது ஆண்டவருடைய சமூகத்துல நான் ஜெபித்தது தான், ஆண்டவரே இந்த ஜெபத்துல கலந்து கொள்ளுகிற ஒவ்வொரு குடும்பம், இன்றைக்கு ஒரு 81 ஃபேமிலிஸ் நீங்க ரெப்ரசன்டேட் பண்றீங்க. உங்க ஒவ்வொரு குடும்பத்திலையும், இன்னைக்கு வர முடியாதவர்கள் குடும்பத்திலையும் என்னுடைய வாஞ்சை, இந்த கன்ஃபியூஷனுக்கு இடமே இருக்கக்கூடாது. அப்பா ஒரு காரியத்தை சொல்லணும், அம்மா ஒரு காரியத்தை சொல்லணும், பிள்ளைகள் ஒரு காரியத்தை சொல்லணும், கிராண்ட் பேரண்ட்ஸ் ஒரு காரியத்தை சொல்லணும், பாஸ்டர் வந்து இன்னொரு காரியத்தை சொல்லணும். இந்த குழப்படியே இல்லாம சரியான பாதையில ஆண்டவர், எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? எங்க வீட்டுல இந்த ப்ராப்ளம் இருக்கக்கூடாது. எல்லாரும் ஒரே ட்ராக்ல பிரயாணம் பண்ணணும். ஆசைப்படுறீங்களா? ஆசைப்படுறவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி, அப்பா இன்னைக்கு நாங்க இதை கற்றுக்கொள்கிறோம்ப்பா, எங்களுக்கு ஒரு கிளியர் டைரக்ஷனை காட்டுங்கப்பா. எங்க வீட்டுக்குள்ள இந்த கன்ஃபியூஷன் வரக்கூடாது ஆண்டவரே. ஒருத்தர் சொல்றாங்க வேலை செய்யலாம், ஒருத்தர் சொல்றாங்க வேலை செய்யக்கூடாது, ஒருத்தர் இந்த இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம், ஒருத்தர் சொல்றாங்க அங்க போய் பண்ணக்கூடாது. நான் அப்பவே சொன்னேன், இவர் கேட்டிருந்தாருன்னா நல்லா இருந்திருப்போம். அப்பவே சொன்னேன், இந்த அம்மா கேட்டிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருப்போம். இந்த குழப்படியே வரக்கூடாது. தேவன் கிளியர் கட் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை வழி நடத்துதல நம்ம வீட்டுக்கு தரணும். ஆசைப்படுறவங்க எல்லாம் எத்தனை பேர் இந்த கால வேளையில ஜஸ்ட் இந்த பிரேயர்ல அப்படியே நானும் பங்கெடுத்தேன்னு சொல்லாம, எஸ் ஐ ஆல்சோ டிசையர் பாஸ்டர், எனக்கு நானும் ஜெபிக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்றவங்க சத்தத்தை உயர்த்தி, தகப்பனே எங்க வீட்டுக்குன்னு ஒரு கிளியர் கைட்லைன் வேணும்ப்பா, இந்த குழப்பம் எல்லாம் வரவே கூடாதுப்பா. பிள்ளைகள் ஒரு வழி, கணவன் ஒரு வழி, மனைவி ஒரு வழி, அப்படிலாம் இல்லை தகப்பனே. நாங்க எல்லாரும் ஒரே ட்ராக்ல போனோம்ப்பா. எங்களை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க, எங்களை வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. கரங்கூப்பி அப்பா கிட்ட கேளுங்க. அருமையான தேவ பிள்ளைகளை, ஒரு 30 செகண்ட் எடுத்துக்கங்க, எல்லாரும் பேசுங்க அப்பா கிட்ட. தகப்பனே நாங்க போகிற வழியை எங்களுக்கு காட்டுங்கப்பா, அத புரிந்து கொள்ளுகிற அந்த ஸ்பிரிட் எங்களுக்கு தாருங்கப்பா. பிளீஸ் டாடி, எங்களை சரியா வழி நடத்துங்க. நாங்க தவறான பாதையில போயிடக்கூடாது. எங்க வீட்டுக்குள்ள நாங்க இத வச்சு ஒரு ஆர்குமெண்ட் எங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாதுப்பா. எங்க வீட்டுக்குள்ள இதெல்லாம் பர்ஃபெக்டா அமையணும். அதுக்காக எங்களுக்கு உதவி செய்யுங்க டாடி. ஆமென். நான் ஜெபிக்கிறேன் உங்களுக்காக. பரலோகத்தின் தந்தையே, நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல அருமையான கால வேளைக்காக உமக்கு கோடி நன்றி. எங்கள் அருமை பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். எத்தனை வீடுகள்ல குழப்பம்பா, எத்தனை வீடுகள்ல சமாதான குறைவுகள், ஒருத்தருக்கு ஒருத்தர் முரண்பட்ட வழி நடத்துதல். தகப்பனே அப்படி இல்லாம எல்லா வீட்டுக்குள்ளேயும் ஒருமித்த ஒத்து போகிற ஒரு வழி நடத்துதல கர்த்தர் தாருங்கப்பா, வழி நடத்துங்கப்பா. எல்லா வீட்டுக்குள்ளேயும் சமாதானம் உண்டாகட்டும்பா. ஒரு முடிவு எடுக்கிறதுல ஒரு வீட்டுக்குள்ள பிரச்சனை வரக்கூடாது டாடி. இயேசுவின் நாமத்தினால எல்லா அந்தகார கிரியைகளையும் நான் அர்த்தம் பண்ணிப்படுகிறேன். விடுதலை உண்டாகட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு கோடி நன்றி. துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில்
பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.